Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics second lesson current electricity இனுடைய 5th exercise problem தான் வந்து solve பண்ண போறோம். First இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்கங்கறத பார்க்கலாம். The rod given in the figure is made up of two different materials. ஒரு rod கொடுத்திருக்காங்க. So அந்த rod ரெண்டு type of materials ஆல made ஆயிருக்கு. ஓகேவா? Both have square cross sections of 3 mm side. So side length ரெண்டுத்துக்குமே 3 mm னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. So இது ஒரு மெட்டீரியல், இது ஒரு மெட்டீரியல். So இந்த first மெட்டீரியல் உடைய resistivity 4 into 10 to the power of minus 3 ohm meter. Second மெட்டீரியல் உடைய resistivity 5 into 10 to the power of minus 3 ohm meter. Resistance of rod between its ends. So resistance இந்த ராடுக்கும் எவ்வளவு? So total resistance தான் வந்து கேக்குறாங்க. ஓகேவா? First கொடுத்திருக்கிற டேட்டாவை first நம்ம எழுதிக்கலாம். So first material உடைய resistivity rho 1 4 into 10 to the power of minus 3 ohm meter. அதே போல rho 2 5 into 10 to the power of minus 3 ohm meter. ஓகேவா? இப்ப வேற என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க? length. So length first மெட்டீரியலுக்கு 25 கொடுத்திருக்காங்களா? So 25 சென்டிமீட்டருக்கு நான் 10 to the power of minus 2 meter. Second மெட்டீரியலுக்கு 70 into சென்டிமீட்டருக்கு 10 to the power of minus 2 meter. ஓகேவா? Next resistance தானே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So resistance equal to rho into L divided by area. இப்ப நாம ஏரியா கண்டுபிடிக்கணும். So ஏரியாவுக்கு இன்னொரு டேட்டா அவங்க கொடுத்திருக்காங்க. அதாவது சைடு. ஓகேவா? So சைடு அப்படிங்கும்போது ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணணும்? சைடு into சைடு தானே. So 3 millimeter into 3 millimeter. அப்ப ஏரியா என்ன வரும்? 9 millimeter square. ஓகேவா? இப்ப நாம இது மீட்டர்ல தான் நாம வச்சிருக்கணும். So இந்த millimeter squareக்காக 9 into 10 to the power of minus 6 meter square. ஓகேவா? ஏரியா தெரிஞ்சிருச்சு. First இந்த first மெட்டீரியல் உடைய ரெசிஸ்டன்ஸை நாம கால்குலேட் பண்ணணும். அதனால R1 ரெசிஸ்டிவிட்டியும் அதுக்கு இண்டிவிஜுவலா தனியா இருக்கு, லென்த்தும் தனியா இருக்கு, ஏரியா காமன். ஓகேவா? ஸோ ரோ 1 வேல்யூ என்ன? 4 into 10 to the power of minus 3. லென்த்தினுடைய வேல்யூ என்ன? 25 into 10 to the power of minus 2 divided by ஏரியா 9 into 10 to the power of minus 6. ஓகேவா? சரி, இப்ப நாம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 4 into 25 100 வருமா? 100 இங்க 9 இங்க 10 to the power of minus 3, இது minus 2, அப்ப இங்க minus 5. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 10 to the power of minus 6 மேல போகும்போது plus 6 ஆயிடும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு சாரி இங்க 100 தானே. ஸோ இங்க 100 தான், இந்த 0 வராது. 100 into 10 to the power of 6 minus 5 1 divided by 9. So டோட்டலா 1000 divided by 9 ohm. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ கீழே சால்வ் பண்ணிக்கலாம். R2 இப்ப நம்மளுக்கு ஏரியா 9 into 10 to the power of minus 6. ரெசிஸ்டிவிட்டி இங்கே இருக்கு 5 into 10 to the power of minus 3
லென்த் வந்து நம்மளுக்கு என்ன 70 வந்தது. ஒன்று 25, இன்னொன்று 70. ஸோ 70 into 10 to the power of minus 2. ஓகேவா? ஸோ 70 into 10 to the power of minus 2. ஸோ இதை நாம் கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும்? ஸோ 5 7s are 35, இங்கே 0, 10 to the power of minus 5 கீழே இருக்கிற 6 மேலே வந்துடும், divided by 9. ஓகேவா? அப்போ 3 5, இங்கே ஒரு 10 ரிமைனிங் இருக்கும். ஸோ அந்த 0 divided by 9. ஸோ R2 னுடைய, அதாவது செகண்ட் மெட்டீரியல்னுடைய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு மெட்டீரியலும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் தான் நாம் பண்ணணும். ஸோ R total equal to R1 plus R2. R1 நோட வேல்யூ 1000 divided by 9. R2 நோட வேல்யூ 3500 divided by 9. ஸோ டோட்டலாக 9, இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 4500 divided by 9. ஸோ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 500. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் between its ends is 500 ohm. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்.